ஹாய், என் பேர் அருண் பிரகாஷ். டென்மார்க்கில் என்என்இன்ற கம்பெனியில் ரிஸ்க் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். சேலரி 8 லட்சம் per month. டெய்லி வேலைக்கு தான் போவேன். ஆனால் சனிக்கிழமை ஆனால் மட்டும் இப்படி தான் வெளியே போவேன். சரிடா, வேலைக்கு போகிறோம் எப்போவுமே வெறுப்பில் தானே இருப்பான், நீ மட்டும் ஜாலியாக எப்படா சுற்றிட்டு இருக்கன்னு யோசிச்சிங்கன்னா அதான் தப்பு. இந்த ஊர் அப்படி. பட் வாரணாயிரம் சூர்யா மாதிரிலாம் டக்குன்னு ஒரு நாள் ஃப்ளைட்டை பிடிச்சி நான் இங்கே வந்துடல. அண்ட் யாரும் என்னை எங்கள் வேலைக்கெல்லாம் சும்மாலாம் கூப்பிட மாட்டாங்க. வாங்கின செருப்படிகள் பல உள்ளது. அந்த அடிகளை தாண்டி ஹவு டிட் ஐ லேண்ட் அ ஜாப் இன் டென்மார்க் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. நீங்களும் இப்படி டென்மார்க் வந்து ஜாலியாக சம்மர் ஃபெஸ்டிவலில் சரக்கடிச்சிட்டு மட்டை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ் இஸ் அருண் இன் டென்மார்க். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொந்த அபாயங்களுக்கு உட்பட்டது. வேலை சார்ந்த செருப்படிகளை கவனமாக நோக்கவும். டடா. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஹவு கேன் ஐ கெட் அ ஜாப் இன் டென்மார்க், ஹவு கேன் ஐ மூவ் டு டென்மார்க்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் கொஷின். நம்பர் 1, நான் வந்து டைரெக்டாக சென்னையிலேருந்து கோப்பனேகனுக்கு ஜாப் அப்ளை பண்ணல. ஸோ எனக்கு வந்து ரியாலிட்டி என்னான்னு தெரியாது, இதான் உண்மை. இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹவு அண்ட் வை ஐ காட் சோசன் டு ஒர்க் இன் டென்மார்க்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இங்கே வரணும் டென்மார்க்லேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் செக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரிடாமினன்ட்லி ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 செக்டர் இருக்குது. அதில் வந்து லைஃப் சயின்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லைஃப் சயின்சஸ் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் மார்க்கெட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து யூ ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அந்த மாதிரி பேசிக்கலி பயோடெக்னாலஜி அந்த மாதிரிலாம். இது தவிர இந்த லைஃப் சயின்சஸ் தவிர வேறு செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நான் வந்துருக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 years ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ, இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ, இல்லை ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதுதான் மேஜர் செக்டர்ஸ் இன் கோப்பன்ஹேகன் டென்மார்க் இன் ஜென்ரலாகவே. இப்போ செக்டர்ஸை பார்த்துட்டோம். இந்த ஊரில் மொத்த மக்கள் தொகை வந்து 6 லட்சம் பேர் தான். ஸோ இங்கே வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த துபாயில் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, இல்லை கனடா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் பீப்புளை ஹையர் பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு வருஷத்துலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்குபேஷன்ஸ் தான் இங்கே ஓப்பனாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு இன்டேக் தான் இருக்குதும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சர்டைன் ரோல்ஸ் தான் இருக்குதுன்னு அப்படின்னும் போது இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஜஸ்ட் அப்ளை ஃபார் அ ஜாப் அண்ட் கெட் இன் டு டென்மார்க். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என் கதைக்கு வருவோம். நான் எப்படி இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபார் அ டேனிஷ் ஃபர்ம். ஸோ எனக்கு வந்து அது ஒரு ரெட் கார்பெட் என்ட்ரி மாதிரி. நான் 2 வருஷம் அந்த டேனிஷ் கம்பெனியில் சென்னையில் வேலை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு ஆள் வந்து சென்னையிலேருந்து அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு நான் படவே இல்லை. கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ரைட் ஃப்ரம் ஹைரிங் டு ஆன்போர்ட் பண்ணுறதுலேருந்து, என்னோட விசா ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து, இங்கே அரைவல் ஆகி அப்பார்ட்மெண்ட் பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத் லேண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு எக்ஸாக்டாக இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பற்றி ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு டாக், பட் ஐ கேன் டெல் வை ஐ வாஸ் ஹையர்ட் ஹியர். அதுக்கு 3 மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கூடிய பிம் ப்ராக்டிசஸ், இது எல்லாத்தையுமே நான் வந்து சென்னையிலேருந்தே ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணதுனால ஐ வாஸ் கெய்னிங் அ லாட் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸஸ். அதை வச்சு தான் ஐ திங்க் ஐ கெஸ் ஐ எம் ஒன் ஆஃப் த சோசன் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியில் வேலை செஞ்சதுனால மட்டும் கிடையாது. நான் வந்து கோவி அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து எக்ஸ்போஜர் இருந்தால் மட்டும் இங்கே வேலை கொடுத்துட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. எந்த ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங், அந்த செக்டரில் தான் நான் வரேன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ நான் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலராக இருந்தேன். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டராக ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கோட டைரெக்டாக ஒர்க் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டு பி ஆனஸ்ட், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணது ரொம்ப இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் யூ நீட் டு பி நீஷ் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸுக்கு தான் இங்கே ப்ரையாரிட்டி. எல்லாரும் பண்ணுறது நம்ம பண்ணுறதுனால வந்து வேலை கொடுத்துட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தனித்துவமாக இருக்கணும். நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கணும், உங்களை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸு இந்த ஊரில் டிமாண்டில் இருக்கணும். இப்போ அந்த டிமாண்ட் வேஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஓப்பனிங்ஸ் உருவாகும். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, when you have the niche skill set,
அண்ட் வென் தேர் இஸ் அன் ஓப்பனிங் இன் த கண்ட்ரி தென் யூ ஆர் த ரைட் ஃபிட். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை இருக்கக்கூடிய நீஷ் ஸ்கில் செட்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸுக்கும் 1-to-1 எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கான்னு பார்க்கணும். சரி, இப்போ பாஸ் என்கிட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது, இங்கேயும் ஓப்பனிங் இருக்குது, இப்போ மேட்ச் ஆகுதானா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் அதுதான் நெட்வொர்க்கிங். நான் சென்னையில் இருந்துக்கிட்டே கோப்பனிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோரம்ஸில் மெம்பராக இருந்தேன். அதுக்கு நீங்கள் காசெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண தேவையில்ல. நான் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் ஃபோரம்ஸில் வந்து ஆக்டிவாக இருந்தேன். இந்த சென்னையில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அவர் ஓன் கண்ட்ரியில் தான் இருக்குது. பட் கோப்பனிங்கில் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்சஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேக்கத்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த யூரோப் அமெரிக்காலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, என்னடா பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாவ் ஃபேக்டர் தான் கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு சீரியஸ் நோட்டில் சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வே அஹெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளைங் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளைங் ப்ராசஸஸ். ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸ்போஷரை சென்னையிலேருந்தே கற்றுக்கும் போது யூ வில் டெஃபினெட்லி பி அமங் த பெஸ்ட் இன் யுவர் கம்பெனி. ஸோ கெட்டிங் இன் டு த கம்பெனி இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு டேனிஷ் கம்பெனியில். அதுக்கப்புறம் பில்டிங் அப் த போர்ட்ஃபோலியோ, உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீஷாக வச்சுக்கிட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நிலமையில நீங்கள் ஓப்பனிங்ஸை தேட ஆரம்பிங்க. அப்போ தான் ரைட்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ வந்து யூ வில் சி 1-to-1 ஃபிட் டு த மார்க்கெட். அண்ட் ஃபைனலி நெட்வொர்க் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து யூ வில் ஐடியலி ஃபைண்ட் யுவர் வே. பட் அட் த சேம் டைம் இது பண்ணுறதுனால டஸ் இட் கேரண்டி யூ ஜாப்னா இல்லை. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய டேனிஷ் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட 200-300 பேர், 1000 பேர் கூட இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற 1000 பேரும் மொத்த பேர் இங்கே வந்துடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஊரில் பாசிட்டிவ் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பாசிட்டிவ் லிஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு 6 months என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ஓப்பனிங் இருக்கா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாண்டட் இருக்கா, ஐடி இன்ஜினியருக்கு வாண்டட் இருக்கான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேர்சிட்டி அட்ரஸ் பண்ணுது. இந்த ஊரில் இல்லை யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸில், யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற மற்ற கண்ட்ரீஸில் ஆள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, ஜாப் ஸ்கேர்சிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் அங்கே பாசிட்டிவ் லிஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஜாபு உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னா தே வில் பேசிக்லி ஹையர் யூ ஃபாஸ்ட். ஸோ அந்த பாசிட்டிவ் லிஸ்ட்டை பாருங்கள். உங்களோட இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ரோல் வந்து அங்கே லிஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். தென் யூ ஆர் இன் குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் அண்ட் செக்யூரிங் அ பொசிஷன். ஓகேவா? நெட்வொர்க்கிங், நிறைய பேர் நெட்வொர்க்கிங் பற்றி பேசுகிறீங்க. என்ன கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சென்னையில் இருந்துட்டு ஆர்கிடெக்சர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபோரம்ஸ், அந்த ஃபோரம்ஸுக்கு நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியும். அதுக்கு காசுலாம் கட்ட தேவையில்ல. லிங்க்டின் ஃபோரம்ஸ் இருக்குது, பிம் ஃபோரம் இருக்குது, நான் அதில் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேக்கத்தான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மூலமாக எக்ஸ்போஷர் கிடச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்கிட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் இருந்தீங்கன்னா that gives you a lot of fucking good amazing job opportunities நண்பர்களே. இது இல்லாமல் நிறைய way of entering into Denmark இருக்குது. நம்ம அதை வேறு வீடியோவில் பார்ப்போம். But this video is directly telling the journey in which I came to Denmark. Okay?